இது எல்லாம் தூக்கி ஒரு 4 மாசம் வெளியே வச்சிருக்க. தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். தேர்தலில் ஒற்றுமையாக பணியாற்றுவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான வெற்றி பெறும் வரை எங்கள் யாருக்கும் ஓய்வு இல்லை என்ற உறுதிமொழியை நாம் இந்த நேரத்தில் எடுத்துக் கொள்வோம் என்று சொல்றேன். ஏன்னா அந்த தலைவர் நமக்காக என்ன சொல்லிட்டு போனார்? என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வைத்து தாராட்டுவேன் என்று சொன்னார். ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, மருத்துவமும் கல்வியையும் இலவசமாக கொடுப்போம் என்று சொன்னார் தலைவர், நமது தலைவர் அவர்கள். அதனால சொல்றேன், தலைவருடைய களத்தில் இறங்கி மக்களுக்காகவும் நமது கட்சிக்காகவும் நிச்சயமாக வருவோம், சந்திப்போம், மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் நான் சொல்றேன், நல்லவர்கள் லட்சியம் நமது முரசு, வெற்றி முரசு, நமது முரசு, வெற்றி முரசு, நமது முரசு, வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகளுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை